ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சீனா, இந்தியா மற்றும் பூட்டான் இந்த மூன்று நாடுகளுடைய எல்லை கோடு இணையும் ட்ரை ஜங்ஷன்ல இருக்கக்கூடிய இடம் தான் சிலிகுரி காரிடோர் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடம். சீனாவுக்கு எப்படி மலாக்கா நீரிணை பகுதி ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு வீக்கான இடமோ, அதே போன்று இந்தியாவுக்கு இந்த சிலிகுரி காரிடோர் பகுதி ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு வீக்கான இடம். இந்த சூழ்நிலையில சிலிகுரி காரிடோர் பகுதியை சீனாவிடம் இருந்து பாதுகாப்பதற்கு மிகப்பெரிய அளவுல திட்டங்களை தீட்டி இந்தியா செயல்படுத்தி இருக்காங்க. இந்தியாவின் இந்த திட்டத்துல 5 முக்கியமான ஆயுதங்களை சிலிகுரி காரிடோர் பகுதியில இந்தியா நிலைநிறுத்தி இருக்காங்க. சிலிகுரி காரிடோர் பகுதியோட ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் என்ன, இந்த பகுதியை பாதுகாப்பதற்கு இந்தியா என்னென்ன ஆயுதங்களை டிப்ளாய் செஞ்சிருக்காங்க, ஃபியூச்சர்ல இந்தியா டிப்ளாய் செஞ்சிருக்க ஆயுதங்களை கொண்டு எப்படி சிலிகுரி காரிடோர் பகுதியை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். 2017 வருடம் சிலிகுரி காரிடோர் பகுதிக்கு அருகிலுள்ள டோக்கலாம் பகுதியில இந்திய ராணுவத்திற்கும் சீன ராணுவத்திற்கும் 2 மாதங்களா ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் நடந்துச்சு. இந்த ஸ்டாண்ட் ஆஃப்க்கு காரணம், சீனா பூட்டான் நாட்டிற்கு சொந்தமான டோக்கலாம் பகுதியை கைப்பற்ற தன்னுடைய படையை நகர்த்தினாங்க. இந்த டோக்கலாம் பகுதி சிலிகுரி காரிடோர் பகுதிக்கு மிகவும் அருகில் உள்ள பகுதி. சீன ராணுவம் அப்பொழுது டோக்கலாம் பகுதியை கைப்பற்றி சாலை அமைச்சிருந்தாங்கன்னா, சிலிகுரி காரிடோர் பகுதிக்கு அருகில் உள்ள ஜாம்பரி ரிக் அப்படிங்கிற பகுதி வரைக்கும் சீனா தன்னுடைய படையை மிக எளிதா நகர்த்த முடியும். சீனா என்ன நினைச்சாங்கன்னா, பூட்டான் மிகவும் சின்ன நாடு, நமது படையினரை எதிர்க்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா யாரும் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வா இந்திய ராணுவம் பூட்டான் நாட்டிற்குள் சென்று சீன ராணுவத்தை டோக்கலம்ல சாலை அமைக்க விடாமல் தடுத்து நிறுத்தினாங்க. இந்த ஸ்டாண்ட் ஆஃப் கிட்டத்தட்ட 2 மாதங்கள் நடந்துச்சு. சீன ராணுவத்திற்கு வேறு வழியின்றி டோக்கலம்ல இருந்து பின்வாங்கினாங்க. இந்த சிலிகுரி காரிடோர் பகுதியை சிக்கன் நெக் காரிடோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே சிக்கன் நெக் காரிடோர் பகுதியை 62ல நடந்த யுத்தத்துல சீனா கைப்பற்றினாங்க. இந்தியாவுடைய நார்த் ஈஸ்ட் பகுதி முழுவதையும் இந்தியால இருந்து டோட்டலா டிஸ்கனெக்ட் செஞ்சாங்க. இதன் மூலமா நமது படையினருக்கு ஆயுதம் மற்றும் உணவுப் பொருட்களை அனுப்ப முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இந்தியா 62ல நடந்த யுத்தத்துல தோற்பதற்கு முக்கியமான காரணம் இந்த சிக்கன் நெக் காரிடோர் பகுதியை சீனா கைப்பற்றியதுதான். சிலிகுரி காரிடோர் பகுதி அப்படிங்கிறது ஒரு 20 முதல் 22 கிலோமீட்டர் அகலம் கொண்ட ஒரு குறுகலான பகுதி. இந்த பகுதி தான் மெயின்லேண்ட் இந்தியாவையும் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸையும் இணைக்கக்கூடிய ஒரே வழி. இந்த பகுதியை சீனா கைப்பற்றணும்னா தன்னுடைய படையை வெறும் 130 கிலோமீட்டர் நகர்த்தினா போதும். இந்தியாவுடைய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் முழுவதையும் இந்தியாவிடம் இருந்து துண்டிக்க முடியும். ஃபியூச்சர்ல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு யுத்தம் ஏற்பட்டால் இந்த சிலிகுரி காரிடோர் பகுதி அந்த யுத்தத்தின் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடமா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில மே 2020 இருந்து இந்தியா மற்றும் சீன ராணுவத்திற்கிடையே லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில ஸ்டாண்ட் ஆஃப் நடந்து வருது. எல்லையில தற்போதைய நிலையில் சூழ்நிலை ஸ்டேபிளா இருந்தாலும் என் நேரத்திலையும் இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் ஏற்படலாம் அப்படின்னு நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்லி வர்றாங்க. எப்போது இந்திய சீன படையினருக்கு இடையே எல்லையில பிரச்சனை ஏற்பட்டதோ அப்பொழுதிலிருந்து இந்தியா இந்த சிலிகுரி காரிடோர் பகுதியில தன்னுடைய வலிமையை அதிகரிப்பதற்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வர்றாங்க. சமீபத்துல கூட இந்திய ராணுவத்தின் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஜெனரல் அனில் சௌத்ரி இந்த சிக்கன் நெக் காரிடோர் பகுதியில இந்திய ராணுவத்தின் ஆபரேஷனல் பிரிப்பேர்ட்னஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்வையிட்டாரு. இதனை தொடர்ந்து ஜெனரல் அனில் சௌஹான் வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹஷிங்மாரா விமானப்படை தளத்தை பார்வையிட்டாரு. இந்த விமானப்படை தளத்துல தான் இந்தியாவின் ரஃபேல் போர் விமானங்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. ஜெனரல் அனில் சௌத்ரி ஒரு யுத்த நேரத்துல சிலிகுரி காரிடோர் பகுதியை பாதுகாப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு, அந்த பகுதியில இந்திய படையினரின் அஃபென்சிவ் மற்றும் டிஃபென்சிவ் கேப்பபிலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. தற்போது எல்லையில இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நிலவி வரும் பிரச்சனை காரணமா இந்தியா சிலிகுரி காரிடோர் பகுதியை பாதுகாப்பதற்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இருக்காங்க. ஒரு யுத்த நேரத்துல சீன படையினர் சிலிகுரி காரிடோர் பகுதியை கைப்பற்ற முயன்றால் அந்த பகுதியை பாதுகாப்பதற்கு இந்தியா 5 ஆயுதங்களை சிலிகுரி காரிடோர்
பகுதியில டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. சிலிகுரி காரிடோர் பகுதியில இந்தியா டிப்ளாய் செஞ்சிருக்க முதல் ஆயுதம் பிரம்மோஸ் மிசைல்கள். இந்திய ராணுவம் ஒரு ரெஜிமெண்ட் பிரம்மோஸ் மிசைல்களை சிக்கன் நெக் காரிடோர் பகுதியில நிலைநிறுத்தி இருக்காங்க. ஒரு யுத்த நேரத்துல சீன ராணுவம் சிக்கன் நெக் காரிடோர் பகுதியை கைப்பற்றுவதற்கு தன்னுடைய படையினரை நகர்த்தினா பிரம்மோஸ் மிசைல்களை பயன்படுத்தி சீன ராணுவத்தின் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்துவாங்க. பிரம்மோஸ் மிசைல் ஒரு சூப்பர்சானிக் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல். இந்த மிசைல்னால மாக் 3 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 3 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்க முடியும். இதன் மூலமா சீன படையினர் சிலிகுரி காரிடோர் பகுதியை கைப்பற்றும் நோக்கத்தோடு தன்னுடைய படையினரை நகர்த்தும் பொழுது சீனாவின் டேங்குகள் மற்றும் ஆர்மர்ட் காலம்ஸ் மீது இந்தியாவால் பிரம்மோஸ் மிசைல்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த முடியும். பிரம்மோஸ் மிசைல்கள்னால குறைந்தபட்சமா 290 இருந்து 500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை கூட தாக்க முடியும். இதனால சீன படையினர் சிலிகுரி காரிடோர் பகுதியிலிருந்து தொலை தூரத்தில் இருக்கும் பொழுதே பிரம்மோஸ் மிசைல்களை பயன்படுத்தி தாக்க முடியும். இந்தியா தன்னுடைய Su-30 MKI போர் விமானங்கள்ல இருந்து பிரம்மோஸ் மிசைல்களை பயன்படுத்துவதற்கு பிரம்மோஸ் A அப்படிங்கிற ஒரு ஏர் லான்ச் பிரம்மோஸ் மிசைல டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த ஏர் லான்ச் பிரம்மோஸ் மிசைல்னால 450 முதல் 500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். வரும் காலத்துல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு யுத்தம் ஏற்படும் பொழுது சிலிகுரி காரிடோர் பகுதியை பாதுகாப்பதற்கு பிரம்மோஸ் மிசைல்கள் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணும். சிலிகுரி காரிடோர் பகுதியை பாதுகாப்பதற்கு இந்தியா டிப்ளாய் செஞ்சிருக்க இரண்டாவது ஆயுதம் ரஃபேல் போர் விமானங்கள். 2016ல இந்திய அரசாங்கம் பிரான்சிடமிருந்து 36 ரஃபேல் போர் விமானங்களை 9 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவுல வாங்கினாங்க. வாங்கப்பட்ட 36 ரஃபேல் போர் விமானத்துல 18 போர் விமானங்களை வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹசிங்மாரா விமானப்படை தளத்துல இந்தியா டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. ஹசிங்மாரா விமானப்படை தளம் சிலிகுரி காரிடோர் பகுதிக்கு மிக அருகில் உள்ள பகுதி. இந்த பகுதியில ரஃபேல் போர் விமானங்களை நிலைநிறுத்தியத ஸ்ட்ராட்டஜிக்கலா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் பார்க்கறாங்க. ஏன்னா ரஃபேல் போர் விமானம் ஒரு மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட். இந்த விமானத்தை பயன்படுத்தி ஏர் சுப்பீரியாரிட்டி, ரெகானசன்ஸ், கிரவுண்ட் ஸ்ட்ரைக், ஆன்டி ஷிப் ஸ்ட்ரைக் போன்ற பல்வேறு ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம ரஃபேல் போர் விமானங்கள்ல பல்வேறு விதமான ஆயுதங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி சிலிகுரி காரிடோர் பகுதியை நோக்கி நகரும் சீன துருப்புகள் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்த முடியும். இந்தியா சிலிகுரி காரிடோர் பகுதியில பிரம்மோஸ் மிசைல் மற்றும் ரஃபேல் போர் விமானங்களை நிலைநிறுத்தியது இந்தியாவின் அஃபென்சிவ் கேப்பபிலிட்டியில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி இருக்கதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அடுத்து இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து 5 ரெஜிமெண்ட் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை 5 பில்லியன் டாலருக்கு வாங்கியிருக்காங்க. இதுல ரஷ்யா இந்தியாவுக்கு 3 ரெஜிமெண்ட் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சப்ளை செஞ்சிட்டாங்க. அதுல முதல் ரெஜிமெண்ட்டை பஞ்சாப் மாநிலத்துல டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. பஞ்சாப் மாநிலத்துல S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை டிப்ளாய் செஞ்சதன் மூலம் சீனா மற்றும் பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய வான் அச்சுறுத்தல்களை ஒரே நேரத்துல இந்தியாவால் சமாளிக்க முடியும். இரண்டாவது ரெஜிமெண்ட் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சிலிகுரி காரிடோர் பகுதியில இந்தியா டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. இதன் மூலமா எந்த ஒரு சீன விமானமோ அல்லது ட்ரோனோ சிலிகுரி காரிடோர் பகுதிக்கு அருகில் பறக்க முடியாது. S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் உலகின் தலை சிறந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால குறைந்தபட்சமா 120 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 400 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தி ஃபைட்டர் ஜெட் விமானங்கள், அவாக்ஸ் விமானம், ட்ரோன்கள், க்ரூஸ் மிசைல், பாலிஸ்டிக் மிசைல்ஸ் போன்ற பல்வேறு விதமான ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல 3 விதமான மிசைல்கள் பயன்படுத்தப்படுது. டார்கெட் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கறத கணித்து மிசைல்கள் தேர்வு செய்யப்பட்டு தாக்குதலுக்கு அனுப்பப்படும். S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை மிக எளிதா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் செய்ய முடியும். S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சிலிகுரி காரிடோர் பகுதியில நிலைநிறுத்தியதனால சிலிகுரி காரிடோர் பகுதியிலிருந்து 400 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் எந்த ஒரு சீன விமானத்தாலும் பறக்க முடியாது. இந்த விஷயத்தை ஸ்ட்ராட்டஜிக்கலா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் பார்க்கறாங்க. நாலாவதா இந்திய ராணுவம் ஆபரேட் செய்யக்கூடிய பகுதிகள்ல இந்த வருடத்தோட பிப்ரவரி மாசத்துல MRSAM மிசைல்கள் டிப்ளாய் செய்யப்பட்டிருக்கு. இந்த MRSAM மிசைல இந்தியா மற்றும் இஸ்ரேல் இணைந்து
கண்டறிந்து உருவாக்கி இருக்காங்க. இந்த மிசைல்கள்னால குறைந்தபட்சமா 500 மீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 70 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைல்னால மாக் 2 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 2 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்க முடியும். இந்த எம்மா-சாம் மிசைல்னால போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், ஆன்டி ஷிப் மிசைல்ஸ், யுஏவிஸ், பாலிஸ்டிக் மிசைல்ஸ் மற்றும் க்ரூஸ் மிசைல் போன்ற பல்வேறு விதமான ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். இந்த எம்மா-சாம் மிசைல்கள் சிலிகுரி காரிடோர் பகுதியில் டிப்ளாய் செய்யப்பட்டிருக்க இந்திய ராணுவத்திற்கு ஒரு பாதுகாப்பு அரண் போல செயல்படுது. அடுத்து சிலிகுரி காரிடோர் பகுதியில் டிப்ளாய் செய்யப்பட்டிருக்க 5வது ஆயுதம் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முழுக்க இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட ஒரு அதிநவீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்தியாவுடைய எம்மா-சாம் மிசைல், S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இந்த 3 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களும் சிலிகுரி காரிடோர் பகுதிக்கு அருகில் டிப்ளாய் செய்யப்பட்டதன் மூலம் இந்தியாவுடைய ஈஸ்டர்ன் ஏர் ஸ்பேஸ் முழுவதையும் இந்தியாவால் பாதுகாக்க முடியும். எந்த ஒரு சீன விமானத்தாலும் இந்த 3 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களையும் மீறி இந்திய எல்லைக்குள் நுழைய முடியாது. சமீபத்தில் இந்திய அரசாங்கம் பாரத் டைனமிக்ஸ் நிறுவனத்திற்கு 8160 கோடி ரூபாய்க்கான ஒரு ஒப்பந்தத்தை கொடுத்தாங்க. இந்த ஒப்பந்தத்தின் மூலமா அதிக எண்ணிக்கையில ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை வாங்கி சீன எல்லையில இந்தியா நிலைநிறுத்த திட்டமிட்டிருக்காங்க. பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் அப்டேட் செய்யப்பட்ட 2 ரெஜிமெண்ட் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை இந்திய ராணுவத்திற்கு சப்ளை செய்வாங்க. இந்திய ராணுவம் புதிதாக வாங்க உள்ள ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சீக்கர் டெக்னாலஜி அப்டேட் செய்யப்பட்டிருக்கு. இதன் மூலமா டார்கெட்டுகளை கண்டுபிடித்து மிக துல்லியமா தாக்க முடியும். ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்னால 360 டிகிரியில இருந்து வரக்கூடிய ஏரியல் த்ரெட்ஸ மிக துல்லியமா தாக்க முடியும். தற்போதைய நிலையில் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல 82% பாகங்கள் இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டது. 2027வது வருடத்துக்குள் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பயன்படுத்தப்படும் பாகங்களை 93% உள்நாட்டிலே தயாரிப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால அதிகபட்சமா 30 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பயன்படுத்தப்படும் மிசைல்கள்னால மாக் 3 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். சிலிகுரி காரிடோர் பகுதியில் இது போன்ற 5 அஃபென்சிவ் மற்றும் டிஃபென்சிவ் வெப்பன்களை நிலைநிறுத்திய பிறகு இந்தியா இந்த பகுதியில் பல்வேறு விதமான கூட்டு பயிற்சிகளை ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. சீன மற்றும் இந்திய ராணுவத்திற்கு இடையே ஒரு யுத்தம் ஏற்பட்டால் இந்த சிலிகுரி காரிடோர் பகுதியை தான் சீனா முதல்ல கைப்பற்ற முயல்வாங்க. அதனால இந்த பகுதியை பாதுகாப்பதற்கு இந்தியா அதிக முனைப்பு காட்டி வர்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.